இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பிடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு நிகராக உலகில் எவரும் கிடையாது என்று நான் உறுதியாக சாட்சி பெறுகின்றேன். வாழும் வழி தெரியாது, போகும் திசை தெரியாது, புறநடை சமுதாயமாய் வாழ்ந்த அறியாமை காலத்திலே ஈருலக திலகமாய் வந்துதித்து தன்னை அர்ப்பணித்த தத்துவ தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மார்க்க மேந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவரெல்லாம் யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, யார் யாரெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்களோ, இன்னும் யார் யாரெல்லாம் பின்பற்ற போகின்றார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமாகிய மஸ்ஜிதிலே குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கும் எண்ணர்மை இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பார்ந்த கணவான்களே, வாலிப நெஞ்சங்களே, எக்கட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைமைகளிலும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு முதற்கென்ற அற்பமான அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தன கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எல்லோரும் ஒரு சங்கையான கண்ணியமான குர்ஆன் இறக்கப்பட்ட மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சுன்னத்துக்கு 70 ஃபர்துடைய நன்மைகள் எழுதப்படக்கூடிய ஒரு சங்கையான மாதத்தை அடைந்திருக்கிறோம். கண்ணியமான மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகரிக்கக்கூடிய மாதத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கிறோம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும், அல்லது மாற்றத்தை ஏற்படுத்த எல்லோரும் முயற்சிப்போம். உதாரணமாக, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஹலாலான உணவுகள் இருக்கிறது, ஹலாலான குடிபானங்கள் இருக்கிறது. தனிமையில் யாருக்கும் தெரியாமல் சாப்பிடலாம், உண்ணலாம், பருகலாம். ஆனால் ஒரு மாற்றம், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறது, நோன்பு எங்களை தடுக்கிறது. ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நாம் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். ஹலாலான மனைவி எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அச்சம், நோன்பு எங்களை தடுக்கிறது. ஒரு வித்தியாசமான மாற்றம். அடுத்த காலங்களில் கண்களை பாதுகாப்பது கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எல்லோரும் ஹராமான பார்வைகளை விட்டு எங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்வோம். பிற சகோதரர்களுடைய குறைகளை பேசுவதை விட்டும் பயத்துடன் ஒதுங்கி நிற்போம். எனவே இது ரமலானுடைய மாதத்தில் வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுகின்றிருக்கிற மாற்றம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாற்றத்துடன் சில விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாம் எல்லோரும் மாற்ற முயற்சிக்கிறோம். நான் சொல்கின்ற விடயங்கள், நான் உங்களுடன் உபதேசிக்கக்கூடிய விடயங்கள் சில மனிதர்களுக்கு கசப்பாக இருக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் என்னை மறுக்கலாம், இந்த குதுபா பிரசங்கம் முடிந்ததுக்கு பின்னால் என்னை விமர்சிக்கலாம், எனது வார்த்தைகளை மதிக்காமல் இருக்கலாம், என்னை குறை காணலாம். ஆனால் அன்புள்ள ஈமானி உறவுகளே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் சஹாபாக்களுடைய வரலாறு நெடுகிலும் யாரும் பிழை காண முடியாது, யாரும் விமர்சிக்க முடியாது. ஏனால் அதுதான் எங்களுடைய இஸ்லாம் முன்மாதிரியான வாழ்க்கை. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானுடைய மாற்றத்தின் முயற்சிக்காக சில விடயத்தை நானும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அஸ்ஸ வஜல் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் முஸம்மில் 6666 வசனங்களிலும் இந்த 2 சூறாக்களிலே தான் இந்த ஆயத்தை சொல்லி காண்பிக்கிறார். நாம் தெளிவாக இருந்தால் தெளிவாக விளங்கலாம். சூரத்துல் பக்ராவுல 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُمْ مِنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ إِنَّ اللَّهَ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நல்ல காரியங்கள் எவைகளை உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் முற்படுத்தி வைக்கிறீர்களோ
தஜிதூஹு இன்தல்லாஹ், அதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்டுகொள்வீர்கள். சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களையும் அல்லாஹ் துல்லியமாக தெளிவாக உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். இது சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய ஒரு வசனம். இதே வசனத்தை போன்று அல்லாஹ் அஸ்ஸ வஜல் சூரத்துல் முஸம்மில்ல சொல்லி காண்பிக்கிறார். வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் எவைகளை முற்படுத்தி வைக்கிறீர்களோ தஜிதூஹு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அதை நீங்கள் முழுமையாக பெற்றுக் கொள்வீர்கள். ஹுவ கைரம் வ அஅஸம அஜ்ரா, அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான்? நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ஹுவ கைரம் வ அஅஸம அஜ்ரா, அது மேலான கூலியாக மகத்தான நன்மைகளாக பெற்றுக் கொள்வீர்கள். சிறியதாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், பெரியதாக இருக்கலாம். ரப்புக்காக செய்கின்றீர்கள், ஹுவ கைரம் வ அஅஸம அஜ்ரா, மகத்தான மேலான கூலியாக பெற்றுக் கொள்வீர்கள். வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ரஹீமாக இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் சிறிய நன்மைகளையும் செய்வோம், பெரிய நன்மைகளையும் செய்வோம். ரப்புக்காக செய்கின்ற நேரத்தில் நிறைவான கூலிகளை பெற்றுக் கொள்ளும். இது குர்ஆனுடைய வாய்தா, குர்ஆனுடைய வாக்குறுதி. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதை யார் செய்வார்கள்? அல்லாஹ்வையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இறுதி நாளையும் மலாயிக்காமார்களையும் ஈமான் கொண்ட உண்மையான மனிதர்கள் செய்வார்கள். எங்களை போன்ற மனிதர்கள். இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் ஈமானுடைய மனிதர்கள், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய ஈமானிய உறவுகள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்படியான மனிதர்கள் செய்வார்கள். எனவே சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ரப்புக்காக செய்கின்ற இந்த மனிதனுடைய கலிமா சொன்ன ஈமானுடைய மனிதனுடைய பெருமதியை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தினார்கள். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலும் சஹீஹுல் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலும் முத்தஃபக்குன் அலைஹ் என்ற 2 கிரந்தத்திலும் ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை தயார் செய்து யுத்தத்துக்கு அனுப்பினார்கள். நம் எல்லோரும் ஆழமாக உள்ளத்துக்கும் தலைக்கும் எடுத்தும் நம்ம சரியாக சிந்தித்தால் இந்த உலகத்தில் வெறும் சூப்பர் பவர் சக்தி வாய்ந்த மனிதர்கள் அல்லாஹ்வின் ரசூலை ஈமான் கொண்ட உறவுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை தயார் செய்து யுத்தத்துக்கு அனுப்பினார்கள். யுத்தம் கொடூரமாக உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உஸாமா இப்னு ஸைத் என்ற சஹாபி பல நபர்களை வெட்டி வீழ்த்தி சாய்த்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு மனிதர் எதிராக தோன்றுகின்ற நேரத்தில் இடுப்பில் இருந்த ஈட்டியை எடுத்து அவரை தாக்க முனைகிறார். அந்த சஹாபி தாக்குகின்ற முயற்சிக்கின்ற நேரத்தில் எதிரி படையில் வந்த ஒரு அல்லாஹ்வின் ரசூலை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அந்நிய மனிதர் தூக்கிய வாளை கீழே போட்டுவிட்டு சரண்டர் ஆகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கையை தூக்கியவராக வாளை கீழே போட்டவுடன் கையை உயர்த்துகிறார், இந்த கலிமாவை சொல்கிறார். உஸாமா இப்னு ஸைத் என்ற சஹாபி ஒரு வீரமான நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சிறிய சஹாபி. உடனே இவர் யோசிக்கிறார், இவர் எனது ஆயுதத்துக்கு பயந்து கலிமாவை சொல்லியிருக்கிறார், இவர் உயிரை பாதுகாப்பதற்காக இந்த கலிமாவை ஒளிந்திருக்கிறார் என்று தனது இடுப்பில் இருந்த ஈட்டியை எடுத்து அவர் மரணிக்கின்ற வரைக்கும் குத்தி அவரை மரணிக்க செய்து விட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு கலிமா சொன்ன ஒரு மனிதனுடைய பெருமதியை ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்தினார்கள். இந்த படை மதீனாவுக்கு திரும்புகின்றது. மதீனாவுக்கு வந்தடைந்ததும் ரசூலுல்லாஹ் சில நிகழ்வுகளை கேட்பார்கள். கேட்கின்ற நேரத்தில் சஹாபாக்களும் இந்த உஸாமா இப்னு ஸைத் என்ற சஹாபி நடந்த செய்தியை சொல்லி காண்பிக்கிறார். சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகங்கள் சிவக்க ஆரம்பித்தது, கருக்க ஆரம்பித்தது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டார்கள், யா உஸாமா,
அகதல்தஹு மா கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் ஒரு கலிமா சொன்ன ஒரு மனிதரை யுத்தகலத்தில் கொலை செய்தீர்களா? அகதல்தஹு பஅத மா கால லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன மனிதரை யுத்தகலத்தில் கொலை செய்தீர்களா? இந்த சஹாபி ஆச்சரியம் அடைகிறார். அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னமா கால முத்தஅவ்விதன், அவர் பாதுகாப்பதற்காக சொன்னார். இன்னொரு ரிவாயத்தில், இன்னொரு அறிவிப்பில் ஹௌஃபன் மினஸ் ஸிலாஹ், ஆயுதத்தை பயந்து அவர் கலிமா சொன்னார். ரசூலுல்லாஹ் கடினமான ஆக்ரோஷமான வார்த்தையில் கேட்டார்கள், அஃபலா ஷகப்த அன் கல்பிஹி, ஏ உஸாமா, நீங்க கலிமா சொன்ன அந்த மனிதனுடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களா? அவர் எதற்காக சொன்னார் என்று பிளந்து பார்த்தீர்களா? உஸாமா இப்னு ஸைத் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேட்ட வார்த்தை எனது உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி சொன்னார்கள், ஃபமா ஸால ஹத்தா யுகர்ரிரு அகதல்தஹு பஅத மா கால லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடக்கி விடுத்து பல விடுத்தம் கேட்டார்கள், நீங்கள் கலிமா சொன்ன ஒரு மனிதரை யுத்தகலத்தில் கொலை செய்தீர்களா? உஸாமா இப்னு ஸைத் நினைச்சா, அவர் சொல்கிறார், அந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹத்தா தமன்னைது லம் அகுன் முஸ்லிமன் قبل ذلك اليوم, நான் அந்த நேரத்தில் மேலெண்ணம் கொண்டே நினைத்தேன், இதற்கு முன்னால் நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், இப்போது இஸ்லாத்தை தழுவிருக்கலாமே என்று நான் கவலைப்படுகின்ற அளவுக்கு கலிமா சொன்ன மனிதரை கொலை செய்ததற்காக ரசூலுல்லாஹ் அகதல்த பஅதமா கால ரசூல் பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிய மனிதரை நீர் கொலை செய்து விட்டீரா என்று மடக்கி கேட்ட வார்த்தை எனது உள்ளத்தில் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த சுவடு அழியாது என்று சொன்னார்கள் உஸாமா இப்னு ஸைத். அந்த அளவுக்கு பெருமதியான ஈமானை அல்லாஹ் எங்கட கையில தந்திருக்கிறார். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வளோ பெருமதியான ஒரு இஸ்லாம் மார்க்கம் ஈமான் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஈமானிய உறவுகள் சில பாவங்களை தவறிந்திருப்பார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் சில மாற்றத்தை நாம் உற்று நோக்குவோம். சுருக்கமாக சொல்லி காண்பிக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நம்ம எல்லோரும் கலிமா சொன்ன மனிதர்கள் சுத்தமானவர்களாக இருப்பார்கள். சுத்தத்தில் பல வகை இருக்கும். அதில் ஒரு சுத்தம் தான் நாங்கள் எப்போதும் வுதுவோடு இருப்பது. இந்த ரமலானுடைய ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் கடைபிடிப்போம். யார் வுதுவுடன் இருக்கிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அப்திக ஃபுலானின், ஒரு மலக்கு அவர் வுதுவுடன் இருக்கும் காலமெல்லாம் அந்த வுதுவுடன் இருக்கின்ற மனிதனுக்கு பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலாயிகா, இது வுதுவுடன் சுத்தமாக ஒரு கலிமா சொன்ன மனிதன் சுத்தமாக இருப்பதற்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த நன்மாராயம் சொன்னார்கள். ஹரஜத் ஹஃபாயாஹு மின் ஜஸதிஹி, ஒரு மனிதர் வுது செய்கிறார், வுதுவுடன் இருக்கிறார், அவர் செய்த சிறிய பாவங்கள் உடம்பிலிருந்து வெளியேற்றப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் தவவ்வா அலா துஹுரின் ஃபலஹு அஷ்ரு ஹஸனாத், யார் வுதுவுடன் இருக்கிறாரோ அவருக்கு வுது செய்கின்ற நேரத்தில் 10 நன்மைகள் எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ சிறப்பான ஒரு சுத்தம். நாங்கள் எல்லோரும் வுதுவுடன் இருக்க முயற்சிப்போம். இந்த ரமலானின் மாற்றத்தில் ஒரு வகை நாம் எல்லோரும் நியத்து வைப்போம். நான் மரணிக்கின்ற வரைக்கும் பேசுகின்ற நான் உட்பட எனது குடும்பங்கள் உட்பட வுதுவுடன் இருக்க முயற்சிப்போம். சொன்னார்கள், யார் வுது செய்கிறார்களோ ரஃபஅத் லஹு தரஜத்துன் ஃபில் ஜன்னah, வுது செய்கின்ற மனிதருக்கு, வுதுவுடன் இருக்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சிறப்பான கண்ணியமான ரமலானுடைய மாதத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சுத்தமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ரசூலுல்லாஹுடைய குர்ஆனுடைய செய்தியை முழுமையாக வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்கள். அதில் ஒன்றுதான் இளம் வாலிபர்கள் வந்திருப்பீர்கள். நான் யாருக்காகவும் இதை
குறையாக பேசவில்லை, நான் தெளிவுக்காக பேசுகின்றேன். ரமலானுடைய மாதம் பெருநாள் கிட்ட நெருகின்றது. அழகை அல்லாஹ் நேசிக்கிறான், அழகாக இருக்க முயற்சிப்போம். ஆனால் அந்த அழகு வழிகேடான அழகாக அமையக்கூடாது. எனவே அதில் ஒன்றுதான் கஸா என்று சொல்றது. கஸா கொஞ்சம் தெளிவாக விளங்கிடுங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. பெற்றோர்கள் வந்திருந்தால் இதை குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்துங்கள். மார்க்கத்தில் கஸா, கஸா என்றால் முடி வெட்டுகின்ற நேரத்தில் அரைவாசி முடியை விட்டுவிடுவது, அரைவாசி முடியை வெட்டுவது. மேல் முடியை வைத்துவிட்டு 2 சைடாலையும் அல்லது சுற்றி வரையும் முன்னுக்குள்ள முடிகளை வெட்டி விடுவது. இது கஸா என்று அரபுல் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சில மனிதர்களுக்கு உலகத்தில் சாபமிட்டார்கள். லஅனல்லாஹ், அல்லாஹ் லஅனத் செய்வானாக, அழிந்து போகட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்ன ஹதீஸ்களில் ஒன்று இந்த கஸா. முடி அரைவாசியை விட்டுவிட்டு முடி அரைவாசியை வெட்டுவது. இது இப்படியான வெட்டக்கூடிய மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹ் சாபமிட்டார்கள். ஹதீஸில் வந்திருக்கிறது. சொன்னார்கள், ஒரு கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதா கஸஅன் முஷப்பஹன் லில் குஃபார், ஒருத்தர் முடி வெட்டுகிறார், அந்த முடி வெட்டு இந்த கஸா அரைவாசி வெட்டி அரைவாசி விட்டு காபிர்களுக்கு ஒப்பாகுது. فإنه يكون محرما, அது ஹராம் என்று சொல்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவோட ஓரப்புறத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி சிறிய குழந்தைக்கு அரைவாசி முடிய வலிச்சிட்டு அரைவாசி முடிய விட்டுட்டார். ரசூலுல்லாஹ் கடுகடுப்பான கடுமையான வார்த்தையால சொன்னார்கள், இஹ்ரிகு குல்ல அவ் உத்ருக்கு குல்ல, அரைவாசிய இந்த விட்டு வெற்ற முறை இருக்கிறதே, ஒன்று நீங்க முழுவாசி முழு முடியை வெட்டுங்கள் அல்லது முழுதாக விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை சொன்ன ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்ட முடி வெட்டிய அந்த பாபர், அந்த மனிதர் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி மௌத் வரைக்கும் அவர் இப்படியான முடிவெட்டதை தவிர்த்து மரணித்தார். ரசூலுல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடினேன் என்று சொல்லி மரணித்தார் அந்த சஹாபி. எனவே சிறிய விடயம், வுதுவுடன் இருக்கக்கூடியவர்கள், சுத்தமான கலிமா சொன்ன ஈமானிய உறவுகள் ஒருபோதும் ரசூலுல்லாஹ் சாபம் விட்டதை வாழ்க்கையில் செய்ய மாட்டார்கள். அந்த முடிவெட்டிய முறையில் உதாரணமாக நான் அந்த யஹூதி நஸ்ரானி மஜூசிகளுடைய இந்த கலாச்சார முறையில் முடிவெட்டு நான் மரணித்தால் நான் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துக்குள்ளாகுவேன், எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய கையால் நீர் தடாகத்தில் நீர் அருந்துவேன், ரசூலுல்லாஹ் எனக்கு அல்லாஹ்விடத்தில் வாழாடுவார்களா சொர்க்கம் செல்ல. இந்த கஸாவுடைய முறையில் நான் மரணித்தால் தவிர்ந்திருப்போம். எனவே அடித்த ஒரு விடயம் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, பெருநாள் வருகின்றது, இப்படியான முடி வெட்டுதலை தவிர்ந்திருப்போம். அதற்கு உதவுவர்களும் தவிர்ந்திருங்கள், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, பெருநாள் தினம் வருகிறது. நல்ல ஆடைகளை உடுத்துவோம், நல்ல ஆடைகளை வாங்குவோம், இல்லாதவர்களுக்கு வாங்கி உதவுவோம். ஆனால் ஒரு விடயத்தை சொல்லி காண்பிக்கின்றேன். தவறுகள் இருந்தால் குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படுகின்ற நேரத்தில் திருத்தி வாழக்கூடியவன் தான் அல்லாஹ்வின் ரசூலை பின்பற்றக்கூடிய உண்மையான விசுவாசி. எனவே எங்களுடைய ஆடைகள் கிரண்டை கால்களுக்கு கீழால் அது விடப்பட்டிருந்தால், அல்லது நாம் உடுத்துகின்ற ஆடை கர்வமான முறையில் நெஞ்சை நிமிர்த்தியதாக நடை போடுவதாக இருந்தால், அல்லது பெருமைக்காக ஆக விலை கூடிய ஆடைகளை நாங்கள் வாங்கி உடுத்தினால், இது ஒன்றும் எனது கருத்தல்ல, ஹதீஸில் வந்த அரபு வாசகத்துக்கு நான் தமிழ் மொழிபெயர்ப்பிக்கிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஹதீஸில் குதுஸில் சொன்னார், அல் இஸ்ஸு இஸாரி, கண்ணியம் எனது கீழாடை என்று சொல்கிறான் அல்லாஹ். வல் கிப்ரியாஉ ரிதாஇ, பெருமை எனது மேலாடை என்று சொல்கிறான். நாங்கள் பெருமையாக ஆடை உடுத்துவது இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையான மாற்றத்தை உண்டாக்கும். எனவே இந்த என்னை விட பேசுகின்ற, என்னை விட இந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் துறை சார்ந்த மனிதர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள் என்னை விட
அறிவாளியின் துறை சார்ந்த உலமாக்கள், நல்ல கல்விமான்கள், நல்ல ஈமானிய பண்புள்ள மக்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் நிதானமாக சிந்தியுங்கள். குறுகிய கால வாழ்க்கை, ரப்பை சந்திக்கிறோம். இந்த ரமலானுடைய மாற்றம் எங்களை சொர்க்கத்தில் நிப்பாட்ட வேண்டும். இந்த ரமலானுடைய மாற்றம் நபியை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தரைசலம் உண்டாக வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு பெருமைக்காக தனது ட்ரவுசர், வேஷ்டி, சாரம் இவைகளை கிரண்டை கால்களுக்கு கீழால் உதிர்த்தி நடக்கிறார், கர்வமாக நடக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எப்படி தெரியுமா சொன்னான் ஹதீஸில் குதுஸி, எல்லோரும் மாற்ற முயற்சி கொண்டு ரமலான் மாற்றத்துக்கான ஒரு வழி சொன்னான். அல்லாஹ் அஸ்ஸ வஜல், ஃபகத் அல்தத்துஹு, நான் அப்படியான மனிதனை கடுமையாக தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹதீஸுல் குதுஸி, ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் நேரடியாக பார்த்து பேசியது நபியிடத்தில். ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகத் அல்தத்துஹு, ஒரு அடியானுடைய ஆடை கர்வமாக பெருமையாக கிரண்டை கால்களுக்கு கீழால் இருந்தால் அவனை நான் மோசமாக நோவிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருத்துவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய மாதம், எல்லோரும் ஆடை உடுத்துவோம். நாம் எல்லோரும் ஈமானி உறவுகள், கலிமா சொன்ன பெருமையை விளங்கி இருக்கிறோம். ஈமானி உறவுகள். ரமலானுடைய மாற்றத்தில் ஒன்று நாம் ஆடை வாங்குவதற்கு ஒன்று எங்கட பகுதிகளில் உள்ள அனாதை குழந்தைகளுக்கும் ஒரு ஆடையை வாங்கி கொடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தினத்தன்று வருகின்றார்கள். ஒரு அனாதை குழந்தை மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த அனாதை குழந்தையுடைய தந்தை ஒரு யுத்தத்தில் மரணித்த ஒரு வீர சஹாபி ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், அந்த அனாதை குழந்தை மூக்கில் அந்த சளி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு அசுத்தமான ஆடை அணிந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை உண்டு. ஒரு அனாதையுடைய பராமரிப்பு. ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையை கிட்ட போயிட்டு அணைத்து விடயத்தை வினவினார்கள். கது மாற்ற அபியார், எனது தந்தை மரணித்து விட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் கலங்க ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹ் அந்த அனாதை குழந்தையை அரவணைத்து ஃபாத்திமா நாயகர் ஒப்படைத்து அழகாக குளிப்பாட்டி இருக்கின்ற நல்ல ஆடையை உடுத்தி ரசூலுல்லாஹ் அழகார். இதுதான் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு நல்ல குணம். ஒரு அனாதையை ரசூலுல்லாஹ் பராமரித்தார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, ஈமானி உறவுகளே, இந்த பள்ளியில் வசதி படைத்த நல்லுள்ளம் படைத்த மனிதர்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் நிறைந்த மனிதர்கள் இருக்கிறீர்கள். திறமை சார்ந்த அறிவாளிகள் இருக்கிறீர்கள். நம் எல்லோரும் ஒரு விடுத்த உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் கை வைத்து சிந்திப்போம். எனது வாழ்க்கையில் நான் எப்பயாவது ஒரு பெருநாளைக்கு ஒரு அனாதை குழந்தையை நான் பராமரித்திருக்கிறேனா? ஒரு அனாதை குழந்தையுடைய கல்விக்கு செலவழித்திருக்கிறேனா? ஒரு அனாதை குழந்தையுடைய மறைமுகமான தேவையை பூர்த்தி செய்திருக்கிறேனா? சிறப்பை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅத நபி, நபி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள், பிஅன்னல் காஃபில வல் யதீம், அனாதை குழந்தையை பராமரிக்கக்கூடிய மனிதனுடைய சிறப்பை முழு உலகத்துக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பிஅன்னல் காஃபில வல் யதீம், ஒரு அனாதை குழந்தையை பராமரிக்கக்கூடிய மனிதனுடைய கடைசி முடிவு ஜன்னா, சொர்க்கம் என்று சொன்னார். ஒரு அனாதை குழந்தையை பராமரிக்கக்கூடிய மனிதனுடைய கடைசி தருணம் ஜன்னா, சொர்க்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அனாதை குழந்தையை பராமரிக்கிறார்களோ அல் பரக்கத்து ஃபிர் ரிஸ்க், அல்லாஹ் அந்த மனிதனுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வான். யஃப்தஹுல்லாஹு அலல் காஃபில அப்வாப ரிஸ்க், அனாதை குழந்தையை பராமரிக்கக்கூடிய மனிதனுடைய பொருளாதாரத்துடைய வாயில்களை அல்லாஹ் திறந்து வைப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எல்லோரும் ஆழமாக சிந்திப்போம். இந்த பெருநாளைக்கு எனது குழந்தைகளுக்கு ஆடை வாங்கி கொடுப்பதை போன்று சிறந்த ஆடையை எனது அயல் வீட்டில் உள்ள ஒரு அனாதை குழந்தையை கண்ணியப்படுத்துவோம். அன்பார்ந்த சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு அனாதை குழந்தையை பராமரிக்கிறார்களோ கொஞ்சம் நிதானமாக, நடுநிலையாக, உள்ளத்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் இந்த வார்த்தையை மட்டும் சிந்தியுங்கள். சொன்னார்கள், பிஅன்னல் காஃபிலல் யதீம், ஒரு அனாதை குழந்தையை பராமரிக்கக்கூடிய ஒரு அடியார்
பிஸ்ஸபாபா அல் வுஸ்தா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 விரல்களை சகிக்கனை செய்தார்கள். நான் காட்டக்கூடிய விரலை நிதானமாக பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி 2 விரல்களை சகிக்கனை செய்தார்கள். இப்படி நான் காட்டுவதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரல்களை வஷார பிஸ்ஸபாபதி வல் வுஸ்தா ஆட்காட்டி விரலையும் நடு விரலையும் யாரு உலகத்தில் அனாதை குழந்தைகளை பராமரிக்கிறாரோ கியாமத்துடைய நாளில் இறுதி நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அனாதை குழந்தையை பராமரித்த அடியார் என்னுடன் இப்படி இருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இருப்பார்கள். எப்படி சிறப்பு! எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, எனக்கு அந்த வசதி இல்லை. கீழே இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானி உறவுகளே, சொர்க்கத்தை அடையக்கூடிய உலகத்துடைய ஆகப்பெரிய இபாதத் சொன்னார்கள் வஷார பிஸ்ஸபாபதி வல் வுஸ்தா ஆட்காட்டி விரல் நடுவிரலை சகிக்கிற செய்து காட்டினார்கள். அனாதை குழந்தையை பராமரித்த மனிதன் கியாமத்துடைய நாளையில் என்னுடன் இப்படி இருப்பார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சிறப்பு எனக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். ஒன்றும் கொண்டு போறதல்ல. இந்த 2 விரலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நிதானமாக செவி முடியுங்கள், ஆழமாக சிந்தியுங்கள். என்ன அந்தஸ்து தெரியுமா? இந்த ஹதீத்தை தொகுத்த முஹத்திதுன்கள், ஹதீத்களை வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆட்காட்டி விரலுக்கும் இந்த நடு விரலுக்கும் ஒன்றே ஒன்றுதான் வித்தியாசம். அதுதான் நபியுடைய நுபுவத் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். அனாதை குழந்தையை பராமரித்த மனிதனுக்கு நுபுவத்துடைய அந்தஸ்து இல்ல, நபிக்கு நுபுவத்துடைய அந்தஸ்து. இதுதான் சிறப்பு. எனவே அங்கு உள்ளம் கொண்ட ஈமானி உறவுகளே, இந்த ரமலானில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம். எதிர்வரும் காலங்களில் அனாதை குழந்தையை பராமரிக்கக்கூடிய சக்தியை நீங்கள் உருவாக்குங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கடைசியான ஒரு விடயத்தை சொல்லி காண்பித்து இந்த ரமலானுடைய மாற்றத்துக்காக எனது குத்துபா பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். ரமலான் குர்ஆன் இறங்கிய மாதம், சங்கையான மாதம். குர்ஆனை கண்ணியப்படுத்துங்கள், குர்ஆனை சங்கைப்படுத்துங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கவலையான செய்தி, ஒரு உள்ளத்தில் மனவேதனையான செய்தி. நான் ஒரு சமூகத்தில் பணியாற்றக்கூடிய சில இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்கின்ற வகையில் கவலையாக சொல்கின்றேன். எங்களுடைய பிரதேசத்தில் குர்ஆன் ஓதத் தெரியாத இளம் சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. குர்ஆன் வாசிக்க தெரியாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு வஜ்ஜகத்து என்றா என்னென்று தெரியாது, அத்தஹியாத் என்றா என்னென்று தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா திருத்தமா ஓத தெரியாது. அன்பார்ந்த சகோதரிகளே, ஈமானி உறவுகளே, என்னிடம் நீங்க பிழை காணலாம். நான் பேசுகின்ற வார்த்தை உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம். ஆனால் மார்க்கத்தை தாண்டிய எந்த விடயமும் வெற்றியாக அமையாது. மார்க்கத்தை தாண்டிய எந்த விடயமும் எங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக அமையாது. ரமலான் குர்ஆன் இறங்கிய மாதம். ரமலானுடைய மாதத்தில் அரச பாடசாலைகள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்? இஸ்லாமியர்கள் இபாதத் செய்யணும் என்பதற்காக. என்னை விட துறை சார்ந்த நல்ல புத்திசாலிகள் இந்த கண்ணியமான மஸ்ஜிதில் நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் இருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், ரமலானில் இஸ்லாமிய பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய முன்னோர்கள் வழக்கு தொடுத்தார்கள். பெரும்பெரும் ஹைகோர்ட். உயிர்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது, உரிமைகளை தட்டி கேட்டார்கள். ஆனால் இன்று குர்ஆன் ஓதத் தெரியாத சமூகம் உலகத்தை மையமாக்கி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, இஃப்தாருடைய நேரம் தஅஜீல் இஃப்தார் சுன்னா. இஃப்தாரை அவசரப்படுத்துவது மார்க்கத்தில் சுன்னத்து, ரசூலுல்லாஹ் கடைபிடித்தார்கள். ஆனால் அந்த இஃப்தாருடைய நேரத்தில் இளம் வயதுடைய பெண்கள் பாடசாலை பேகுடன் அதான் சொல்கின்றது,
வீதி ஓரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அவ்வளோ கவலையான செய்தி. நான் இந்த கண்ணியமான மிம்பர் மேடையிலிருந்து அல்லாஹ்வை சாட்சியா வைத்து சொல்கிறேன், குர்ஆனை ஓதத் தெரியாத குழந்தைகளை நீங்க உருவாக்காதீங்க. குர்ஆன் ஓதத் தெரியாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஒன்றுமே தெரியா, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாட பெயர் தெரியா, ரசூலுல்லாஹ் வம்சத்துடைய பெயர் தெரியா, எத்தனை ரக்காத் தெரியாது, முன்பின் சுன்னத்துகள் தெரியாது, மார்க்கத்தை தாண்டிய எந்த துறையும் எங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக அமையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானில் குர்ஆன் இறங்கிய மாதம் அரச பாடசாலைகள் விடுமுறை வழங்கிய நேரத்தில் 3 எம்பிமார்களுடைய உயிர் அந்த பாராளுமன்றத்தில் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கப்பட்ட வரலாறு. ரமலானுடைய விடுமுறைக்காக கோஷம் கொடுத்தார்கள். நாங்க இந்த இலங்கை திருநாட்டில் அரசு எங்களுக்கு தரக்கூடிய சலுகைகளை தவறினால் குர்ஆன் ஓதுறதுக்கும் தடை போடுவார்கள். காலம் வரும், கவலையாக சிந்திப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியமான ஈமானி உறவுகளே, இளம் வாலிப சிங்கங்களே, குர்ஆனை பாராயணம் செய்யுங்கள், குர்ஆனுடைய கடமைகளை நிறைவேற்றுங்கள். ஒரு நாளைக்கு 3 பக்கம் ஓதுங்கள். எங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்துக்கான ஒரு முயற்சியை முன்வைப்போம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானையும் நாம் அடைந்திருக்கிற இந்த மாதத்தையும் இபாதத் செய்யக்கூடிய மாதமாக எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நாம் செய்த தவறுகளை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாக. நாம் செய்த தவறுகளை மறைத்து மன்னித்துடுவாயாக. சக்கராத்தை லேசாக்குவாயாக. கண்ணியமான மௌத்தை தருவாயாக. யார் யாரெல்லாம் இலங்கை திருநாட்டில் மிக சிரமத்துக்கு கஷ்டத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நிலைமைகளை சீராக்குவாயாக. நோயாளிகளின் நோயை குணப்படுத்துவாயாக. கடனாளிகளுடைய பிரச்சனை சரி செய்வாயாக. இஸ்லாமிய மனிதர்களுடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்வாயாக. மரணித்த எங்களுடைய பெற்றோருடைய கபரை பிரகாசமாக்குவாயாக. மரணித்த எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளுடைய கபரை பிரகாசமாக்குவாயாக. அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. நாம் செய்த அனைத்து தவறுகளை மன்னித்துடுவாயாக. இந்த ரமலானை ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும் உனது அச்சத்துடன் மாற்றத்தை நோக்கியவாறு பிடித்து உன்னை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்தருள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمد ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم بنفسي أولا بتقوى الله. إن الله يحب المتقين. والله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآية والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.